Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆரம்பத்திலேயே நான் தோத்துட்டேனா? ரங்கீலா போய் ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பாருங்க. நாங்க உட்காரலாம் நினைச்சேன். Hey தாத்தா. Hey, I am the winner. Thank you Rudra. தாத்தா இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் சீரியஸ் ஆயிட்டீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ருத்ரா. நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துருச்சு. நாங்க சந்தோஷமா ஜாலியா விளையாடுவோம், சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அவரை வீட்டுக்கு கூப்பிடலாம்ல, இல்லனா நீங்களே போய் அவரை பார்க்கலாம்ல. ருத்ரா, இதெல்லாம் கடந்த நாட்கள்ல நடந்தது. ஆனா இப்போ அவன் என் மேல ஏன் இப்படி கோவமா இருக்கான்னு தெரியல. அப்படி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டான்னு எனக்கு புரியல. அதுக்கு உண்மையான காரணம் இது வரைக்கும் எனக்கு தெரியல. பல வருஷமா நாங்க ஒருத்தர் பார்த்தது கூட இல்ல. தாத்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம சரி பண்ணிடலாம். அவரோட பேர் என்னன்னு என்கிட்ட சொல்றீங்களா? அவனோட பேரு இசாங்கி. அவன் ஒரு நிஞ்சா மெஜிஷியன். தாத்தா நான் போய் அவர் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இல்ல ருத்ரா, அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டான். அவன் நிஞ்சா லேண்ட்ல இருக்கான். கடந்த 18 வருஷமா நாங்க மீட் பண்ணவே இல்ல. நானும் அவனை பார்க்க அங்க போக மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். So sad ருத்ரா. தாத்தா அவரோட ஃப்ரெண்ட் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்களால மீட் பண்ண முடியல. மீட் பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நம்ம அவங்கள சேர்த்து வைப்போம். அவங்க முகத்துல சந்தோஷத்தை நம்ம திருப்பி கொண்டு வரலாம். நம்ம இப்ப நிஞ்சர்லாண்டுக்கு போய் ஆகணும். மிஞ்சர்லாண்டா? நான் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நானும் உங்க கூட வரேன். நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிஞ்சர்லாண்ட் அங்க இருக்கு. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? பெர்மிஷன் இல்லாம நிஞ்சா லேண்டுக்குள்ள யாரும் போக கூடாது. நாங்க ஜாங்கி சாரை பார்க்க வந்திருக்கோம். நாங்க நிச்சயம் அவரை பார்த்தே ஆகணும். அவரை பார்க்காம நாங்க போக மாட்டோம். அப்படியா? பார்க்காம போக மாட்டீங்களா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மழை பெய்யறது மட்டும்தான் மேகங்களுடைய வேலை. தேவையில்லாம மத்தவங்களை அடிக்க கூடாது. இந்த மேகங்கள் கிட்ட அடிக்கிறத மட்டும் தான் வேலையா கொடுத்திருக்காங்களா? என்ன விட மாட்டீங்களா? உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். நிறுத்துங்க, நான் சொல்றது கேளுங்க. நாங்க இங்க ஃபைட் பண்ண வரல. நாங்க இசாங்கி சாரை பார்க்க தான் வந்திருக்கோம்.
நாங்க அவரை பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுறோம். மரியாதையா நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க எல்லாரும் சின்ன பசங்க, உங்களால எங்க கிட்ட மோத முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். வா ருத்ரா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். நில்லுங்க, யார் நீங்களாம்? இவங்கள தடுத்து நிறுத்துங்க. இவங்க இந்த இடத்த விட்டு தாண்டக்கூடாது. திரும்பி போயிடுங்க, இல்லனா உங்க எல்லாரோட கதையும் நான் முடிச்சிடுவேன். உங்களால இசாங்கிய பார்க்க முடியாது. ஹீரோ, என்ன இதெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? நாங்க மாஸ்டர் இசாங்கிய பார்க்க வந்திருக்கோம். நான் தான் அது. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் ருத்ரா. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெய்சிங் ஜோஹானோட கிராண்ட்சன். ஜெய்சிங் சௌகானோட கிராண்ட்சன்? என்ன பார்க்க வந்திருக்கியா? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். இசாங்கி சார், தாத்தா அப்படி என்ன பண்ணிட்டாரு? நீங்க ஏன் அவர் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அவரை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. நீ அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மியூசிஷியன் ஹால்ல மியூசிஷியன் அசோசியேஷன் மீட்டிங் நடந்தது. அதை உன்னோட தாத்தா தான் ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட்டா உங்க தாத்தா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உன் கண்ணால நீயே பாரு. ருத்ரா, இந்த இடத்துல தான் உன் தாத்தாவால நான் அவமானப்பட்டேன். ஜெய்சிங், நீ ரொம்ப நல்ல ஆனுவல் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். வா, நம்ம எல்லாரையும் பார்ப்போம். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நீயா? உன்னை யார் இங்க வர சொன்னது? இவன் மேஜிஷியன்ஸுக்கு ஒரு கலங்கம். இவனை வெளியே போக சொல்லுங்க. ஜெய்சிங், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, என்னோட பெரிய எதிரி. எப்பவும் என்ன பார்த்து நீ பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. உன்னோட சுயரூபத்தை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் வெளியே கொண்டு வர போறேன். நான் மேஜிஷியன் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல. அதோட நான் ஒரு நல்ல மேஜிஷியனா இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல. நீ பதுங்கி இருக்கிற ஒரு பாம்பு மாதிரி. வாய்ப்பு கிடைக்கும் போது நீ என்னையே கொத்துவேன்னு எனக்கு தெரியும். காட்ஸ், இவனை இந்த ஹால்ல இருந்து வெளியே தூக்கி போடுங்க. ஜெய்சிங் சௌகான், இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சுக்குநூறா போட்டு உடைச்சிட்ட. நான் சத்தியமா சொல்றேன், இனி என்னோட வாழ்நாள்ல உன் முகத்தை நான் திரும்ப பார்க்கவே மாட்டேன். போ போ, இதுக்கப்புறம் நானும் உன்னை பார்க்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. இசாங்கி சார், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களையும் தாத்தாவை பிரிக்க யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது.
நீங்களே யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு தாத்தா எதுக்கு உங்களை இவ்வளவு அவமானப்படுத்தணும்? அந்த பார்ட்டில வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? மெஜிஷியன் ஹால்ல பார்ட்டியோட ரெக்கார்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள உன்னால போக முடியாது. ஏன்னா அந்த ஏரியா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாயிடுச்சு. அங்க யாராலையும் போக முடியாது. எங்க கிட்ட பேசினதுக்கு நன்றி. நாங்க போயிட்டு வரோம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எங்களை கொஞ்சம் சாப்பிட விடு ருத்ரா. வந்ததுல இருந்து அடி வாங்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். சாப்பிட்டுட்டே போங்க. ருத்ரா, நம்ம எதுல இடிச்சுக்கிட்டோம்? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். திரும்பி போயிடுங்க. யாரும் இந்த ஏரியாவுல பெர்மிஷன் இல்லாம பறக்கவே முடியாது. புரிஞ்சுதா? சரி, எங்களால பறக்க தானே முடியாது, நடந்து போகலாம்ல. யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. இது என்னது? மரம் பேய் மாதிரி நடக்குது. திரும்ப போயிடுங்க, இல்லைன்னா உங்க கதையை முடிச்சிடுவோம். நாங்க மெஜிஷியன் ஹாலுக்கு போனோம். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. வருண், ரங்கேலா, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். வேணாம் வேணாம், நீ எங்களுக்கு உதவி செய்யாத. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. சாரி. ருத்ரா, இப்ப எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு. இப்போ உன்கிட்ட டைம் இருக்கு. இங்க இருந்து திரும்ப போவியா மாட்டியா? ஒரு வாட்டி ஒரு வேலையை முடிக்கணும்னு பொறுப்பெடுத்துட்டா அது முடிக்காம போகவே மாட்டேன். என்னோட வேலையை முடிக்காம இங்க இருந்து போகவே மாட்டேன். இபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். தேங்க்யூ. வாங்க போலாம். நம்ம சீக்கிரமா மெஜிஷியன் ஹாலுக்கு போகணும். அங்க பாருங்க, அங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆனுவல் மெஜிஷியன் மீட்டோட ரெக்கார்டை நம்ம எடுக்கணும். ருத்ரா, இவ்ளோ ரெக்கார்ட்ஸ்ல நாம எப்படி அந்த ரெக்கார்டை கண்டுபிடிக்க முடியும்? மைரா, வருண், நம்மள ஒண்ணா இருக்கும்போது எது வேணாலும் பண்ண முடியும். தாத்தா சொன்னது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? இங்க வராதன்னு சொன்னல, எதுக்காக வந்த? ருத்ரா, நீ வேணும்னா இங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பொருளை எதையும் உன்னால தொட முடியாது.
சர்சாங்கி, ருத்ராமா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் மியூசிஷியன் ஹாலுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ராவும் ஹீரோவும் அங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன? நான் ருத்ரா கிட்ட அங்க போகாதன்னு சொல்லியும் அவன் அதை கேட்கவே இல்லையா? அவன் ஜெய்சிங்கோட பேரனாச்சே. நானே மியூசிஷியன் ஹாலுக்கு போய் தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு நினைச்ச வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஓ, ஜெய்சிங்க வார்ன் பண்ணிட்டு வா. இசாங்கி, நீயா? ஜெய்சிங், உன்னோட ருத்ரா கிட்ட நான் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கும் அவன் மியூசிஷியன் ஹாலுக்கு போயிருக்கான். என்ன? ருத்ரா மெஜிஷியன் ஹாலுக்கு போயிருக்கானா? மைரா, நீங்க அந்த ரெக்கார்டை தேடுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். கிடைச்சிருச்சு ருத்ரா, அந்த பார்ட்டியோட ரெஜிஸ்டர் கிடைச்சிருச்சு. ருத்ரா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியே வா. தாத்தா, அன்னைக்கு யாரோ உங்களை ஏமாத்தி இருக்காங்க. அந்த நாளோட ரெக்கார்ட்ஸ் அது. உண்மை என்னன்றது நான் கண்டுபிடிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்போ இந்த மாதிரி சொன்ன? எனக்கு இது சுத்தமா ஞாபகத்திலே இல்லையே. நீ அதனால தான் என் மேல கோவமா இருக்கியா? ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நான் எதுக்காக சொல்லணும்? நீ என்ன பேசியிருக்கன்னு நீயே கேளு. இந்த ரெக்கார்டை பார்த்தா இசாங்கி சார் சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு. ஆனா தாத்தா இந்த மாதிரி எப்பயும் யாரையும் அவமானப்படுத்த மாட்டாரு. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. நாம ரீசெக் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. அகீரா, ஜக்கீரா, என்னோட வேலை நடக்கணும். நல்ல நண்பர்கள் எதிரியா மாறணும். இந்த திராட்சைய சாப்பிட்டு ஜெயசிங் கோவப்படணும். என்ன சொல்றீங்க ஷாக்கால்? இந்த பழத்தை சாப்பிடறதுனால என்ன ஆயிட போகுது? இந்த திராட்சை ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெயசிங் அப்புறம் இசாங்கியோட நட்புல பெரிய விரிசல் ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இந்த திராட்சைய சாப்பிட்டதும் இசாங்கி முகத்துல ஜெயசிங்க்கு என்னோட முகம்தான் தெரியும். அவரு நான் நினைச்சு என்னை இங்கிருந்து வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுவாரு, என்ன அவமானப்படுத்துவாரு. ஆனா உண்மையிலேயே இசாங்கி தான் அவமானப்படுவா. ஆனா இதெல்லாம் நடந்த கொஞ்ச நேரத்துல ஜெயசிங்க்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. எப்படியாவது அவன் அந்த திராட்சைய சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே நடக்கும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. நான் நினைச்சத முடிப்பேன். என்னோட பேரு தான் ஷாக்கால். இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? என்ன அருமை ஜெய்சிங், என்ன மன்னிச்சிடு. நானாவது கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும். நீ என்ன மட்டும் இல்ல, யாரையுமே அவமானப்படுத்த மாட்டேன். நானும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இருக்கணும். நீயும் என்ன மன்னிக்கணும். நானும் நமக்குள்ள இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ண நினைக்கல. ஒருவேளை சரி பண்ண நினைச்சிருந்தா ருத்ரா இங்க வந்திருக்க மாட்டான். நாம ஏற்கனவே ஒண்ணு சேர்ந்திருப்போம். தேங்க்யூ ருத்ரா.
தேங்க்யூ வெரி மச். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலாமா? அதுக்காக நாம தடபுடலாம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்கேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.